இந்த பதிவு வீட்டில் இருக்கும் லேடிஸ் பெண்களுக்கு. தயவு செஞ்சு நான் அப்படி இருந்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு 10:30 மணி 11 மணின்னு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. 45-50 வயசு தொடர ஸ்டேஜில் நம்மளோட இம்யூனிட்டி பவரெல்லாம் குறைஞ்சிரும். அதாவது எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைஞ்சி ரொம்ப இதாகிரும். நம்மளுக்கு ஹெல்த்தாக தான் இருக்கிறோம், நல்லா தான் நம்ம வேலை செய்கிறோன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு திடீர்னு ஒரு நாள் பிரேக் போட்ட மாதிரி ஆயிரும். எனக்கு இப்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திடீர்னு நெஞ்சு வலின்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இசிசி இதெல்லாமே அதிகமாகி ஐசியில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா இருந்து மறுக்கவும் எனக்கு இந்த இடம் வலியாக இருந்ததுன்னு நேற்று 2 நாளாகவே வலினால என்னால் வீடியோ போட முடியல. மறுக்கா ஹாஸ்பிட்டல் போகணும். இதய டாக்டரை போய் பார்த்து இது பண்ணினப்போ ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. 2வது இந்த இதயத்துக்கிட்ட இந்த சதைப்பிடிப்பு அதிகமாகிருச்சு. சதைப்பிடிப்புனால இதாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ரெஷர் மாத்திரை எடுத்து தான் ஆகணும். நான் இத்தனை நாள் ப்ரெஷர் மாத்திரை ஜாயின்ட் பெயினுக்கு தான் மாத்திரை எடுத்தேங்க, ப்ரெஷர் மாத்திரையாக எடுக்கலை. ப்ரெஷர் 200 சில்லறைக்கு மேலே இருக்குது, நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை எடுக்கணும் அப்படின்ட்டு அது எடுங்க. அப்புறம் இந்த சதைப்பிடிப்பு கொஞ்சம் இதாகிரும், உங்களுக்கு பெயின் குறையும்னு சொன்னாருன்ட்டு நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். டாக்டர் சொன்ன அறிவுரை ஒன்று, தயவு செஞ்சு வீட்டில் வேலை செய்கிறதா இருந்தாலும் காலை உணவு 8 to 8:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. மத்தியான உணவு 1 to 1:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. நைட்டு உணவு 7 to 7:30க்குள்ளே சாப்பிட்ருங்கன்னு டாக்டர் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க. 45-50 வயசு தொடர ஸ்டேஜில் நீங்கள் இதை கண்டிப்பாக பின்பற்றணும். அசால்ட்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம், அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் வலினால் என்னமா மனம் இதாகிறன்னு எனக்கு தெரியும். எப்படி வலிச்சுது, இப்போ வலி இல்லை. ஆனால் காலையில் கரைச்சி குடிச்சிட்டு, பழைய சாப்பாட்டை கரைச்சி குடிச்சிட்டு ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டு விநாயகனுக்கு போய் பூஜையை முடிச்சுட்டு இப்போ பொண்ணு செஞ்சுருந்தா தோசையும் ஒரு பட்டர் மசாலாவும் கத்திரிக்காய் குழம்பும் சாப்பிட்றேன். மறுக்கா ஜாயின்ட் பெயின் மாத்திரை போடணும். தயவு செஞ்சு அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் நினச்சிக்கிட்டாலும் சரி, அண்ணன் அதாவது அம்மா, இந்த சித்திமார், இந்த மாதிரி லேடிஸுக்கு நான் உறவு முறையாக வச்சு சொல்கிறேன். 8 to 8:30க்குள்ளே தயவு செஞ்சு சாப்பிட்டுங்க. சாப்பாடு எதுவுமே செய்யலை ஒன்றும் இல்லைனாலும் நைட்டு நீங்கள் ஒரு குண்டாவில் இவ்வளோ சாப்பாட்டை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த 8 மணிக்குள்ளே டக்குன்னு உப்பை போட்டு கரைச்சி குடிச்சிருங்க. இன்னொன்று, நான் அனுபவப்பட்டு என்கிட்ட டாக்டர் நேற்று சொன்னாங்க, நம்மளுக்கு 50 வயசு தொடர ஸ்டேஜில் உப்பை குறைச்சிக்குங்க. உப்பு அதிகமாக சேர்த்தாதீங்க. அதுதான் ப்ரெஷருக்கு மெயின்.